ஒரு ஜோதிடர் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேட்டி கொடுத்துருக்காரு. கேள்வி பதில் நடக்குது. அதில் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க. ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு முஸ்லீம் நபர், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் கேட்கிறார். அவர் லைனில் வர்றாரு. ஜோதிடர் அவர்களே, எனக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நான் ரொம்ப கவலையா இருக்கேன், ரொம்ப சிரமத்தில் இருக்கேன், ரொம்ப பரேஷானியா இருக்கேன். எனக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க. அல்லாஹு அக்பர். ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிர்கிட்ட, ஒரு ஜோதிடர்கிட்ட, ஒரு ஜோசியம் பார்க்கிறவர்கிட்ட, ஒரு குறி சொல்றவர்கிட்ட கேட்கிறாரு, என்னுடைய பிரச்சனை ஹல் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அந்த மனிதர் சொல்றார், அந்த ஜோசியக்காரர், அந்த நிபுணர் சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நீ யாருப்பா? நான் ஒரு முஸ்லீம். உன்னுடைய பேர் என்ன? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதரா? என் பேர் அப்துல் காதர். அப்ப சொல்றார் அவரு, நீ 5 வேளை தொழுகிறாயா? அவர் சொல்ற அறிவுரை பாருங்க. எந்த அளவுக்கு சொன்னார் என்றார் சகோதரர்களே, ஒரு ஆலிம் சாவோட இந்த மாதிரி நசியத் பண்ணியிருக்க மாட்டார். அவர் சொல்றார், நீ ஒரு முஸ்லீமாக இருந்து உன்னுடைய மார்க்கத்திலே ஜோசியம் பார்ப்பது தடையா இல்லையா? மார்க்கம் தடை செய்கிறதா இல்லையா? ஆமாம், தடை செய்கிறது. குறி கேட்பது தடையா இல்லையா? ஆமாம், தடை செய்கிறது. அப்படி இருந்து நீ கேட்கலாமா? ஒரு முஸ்லிமாக இருந்து இது போன்ற பிரச்சனை என்று நீ எடுத்து காட்டலாமா? அன்பானவர்களை மேலும் சொல்றாங்க, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்கத்திலே தீர்வு உண்டு என்று அவர் சொல்றாருங்க. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் 5 வேளை தொழுறியாப்பா? நீ 5 வேளை தொழுதால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல ஒவ்வொரு சமயத்திலும் உன்னுடைய அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால், ஒவ்வொரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவுலா, இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அவர் சொல்றாருங்க. அவர் சொன்ன வார்த்தை. இப்படி எந்த விஷயம் ஆரம்பிக்கும் போதும் உன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றாயா? நீ சொல்லிக் கொண்டு ஆரம்பித்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறாயா? நான் முஸ்லிம்களை பார்த்திருக்கிறேன், அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடுவது கிடையாது. மிகப்பெரிய நல்ல விஷயம். அந்த மாதிரி உன்னுடைய பெற்றோர் உபகாரம் செய்கிறாயா? உன்னுடைய உற்றார் உறவினரிடம் சேர்ந்து அவர்கள் அரவணைக்கிறாயா? மேலும் சொன்னார், நீ தான தர்மங்கள் செய்கிறாயா? நீ தான தர்மங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்தால் உமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நீக்குவார். அன்பானவர்களே, அவர் திரும்ப சொல்றாருங்க, எப்படிப்பட்ட ஒரு முஸ்லீம் இந்த விஷயம் பேச முடியாது. திரும்ப சொல்றாரு, நீ 5 வேளை தொழுற, அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாய், உன்னுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறார், உன்னுடைய சொந்த பந்தத்தை நல்ல முறை நடந்து கொள்கிறார், தான தர்மங்கள் செய்கிறார், அதற்கு பிறகும் கூட உனக்கு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் உன்னை சோதிக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய சோதனையில் வெற்றி அடைந்து விட்டால் இந்த உலகத்துக்கும் மிகப்பெரிய வெற்றி, மறுமையில் உனக்கு வெற்றி. சொல்றது யாருங்க? தாவா அழைப்பு பணியை நாம் முஸ்லிம்களை விட அவர் அழகாக அந்த பணியை செய்கிறார். திரும்ப சொல்றார், ஒரு முஸ்லிமாக இருந்து நீ ஜோசியத்தை பார்ப்பதோ குறியை கேட்பதோ மிகப்பெரிய ஒரு தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம் என்று அவரை திட்டி அவர் அமர வைக்கிறார். எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. நீங்க இன்னும் கூட பார்க்கலாம், பிரபலமான தொலைக்காட்சியில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு. எனவே அன்பானவர்களே, நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை மீது உண்மையாக இத்தாஅத் செய்தால் நாம் யார் பின்னாடி போக மாட்டோம். மற்றவர்கள் எல்லாம் நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இல்லாமல் இருக்கிறது என்றால் நாம் சரியில்லை. அதனால்தான்